ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நேச்சுரலாக பழம் எப்படி பழுக்க வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அது வாழைப்பழமாக இருக்கட்டும், இல்லை அது மாம்பழமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழத்தை நீங்கள் காயாக வாங்கிட்டு வந்துக்கணும். ஆனால் அந்த காய் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம நேச்சுரலாக பழுக்க வைக்க முடியும். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம பாரம்பரியமாக எப்படி பழுக்க வைப்பாங்களோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பழத்தை பழுக்க வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாம்பழமா இல்லை வாழைப்பழமோ நம்ம வீட்டு தோட்டமோ இல்லை நம்ம நிலத்துலையோ இல்லை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காயாக இருந்தாலும் நம்ம எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பழம் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்றோம். அதனால நேச்சுரலானது, நம்ம ஹெல்த்துக்கு எதுவும் பண்ணாது. இப்போது இந்த மெத்தட் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு கோணிப்பை எடுத்துக்கணும். முன்னாடியெல்லாம் கோணிப்பை இந்த சாக்கு கோணிப்பைன்னு இருக்கும். இந்த தேங்காய் நாரில் செஞ்ச கோணிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக பழுத்துடும். இந்த மாதிரி வெக்கல் ஃபஸ்ட்டு கோணிக்கு அடியில், எந்த கோணியாக இருந்தாலும் அடியில் லாஸ்ட்டில் ஒரு கால் பாகமோ அரை பாகமோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெக்கையில் போட்டுக்கணும். இந்த வெக்கைல் மாட்டு சாப்பிட்ற நம்ம நெல் பயிர் வச்சுட்டு நெல் அடிச்சிட்ட பிறகு இந்த வெக்கைல் வரும். அந்த வெக்கைல் ரொம்ப சூடான பொருள். எந்த ஒரு பொருளுமே பழுக்க வைக்கிறதுக்கு நல்லா சூடு டெம்பரேச்சர் இருந்தால் தான் சீக்கிரமாக பழுக்கும். அதனால இந்த வெக்கைல் இந்த மூட்டைக்குள்ளே நம்ம ஒரு கால் பங்கு அளவுக்கு போட்டு இதில் நம்ம பழத்தை அடிக்கிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம வெக்கைல் போட போகிறோம். வெக்கைல் போட்டு நல்லா கட்டி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக பழுத்துரும். இப்போ நம்ம வெக்கைல் போட்டு எடுத்து வந்துட்டோம். இப்போ நான் இந்த நீட்டு மாங்காய் தனியாக, குண்டு மாங்காய் தனியாக நான் பழுக்க வைக்க போகிறேன். இப்போ நீட்டு மாங்காய் ஃபுல்லாக போட்டாச்சு இந்த மூட்டைக்குள்ளே. இதுக்கு மேலே வெக்கைல் போட போகிறோம். இதில் எந்த ஒரு காற்றும் போகாத ரூமில் தான் நம்ம வைக்கணும். ஃபேனோ காற்றோ வீடு திறந்து இந்த ரூமோட கதவுகள் திறந்து இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காற்று போகாத ஒரு ரூமில் இது வச்சிட்டோம்னா 2லேருந்து 3 நாள் இல்லை 5 நாளைக்குள்ளே கூட நல்லா பழுத்துடும் பழம். எப்போ வேணுமோ நம்ம அதை செக் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டெய்லி நம்ம செக் பண்ணணும் எந்த பழம் பழுத்துருக்கு. நம்ம கையில் விட்டு பார்த்து கொஞ்சம் லைட்டாக கை பட்டுச்சுனாவே அது பழுத்த பழம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது நல்லா சுருட்டி நம்ம டாயின் போட்டு கட்டிடலாம். அப்படி இல்லைன்னா அப்படி சுருட்டியே காற்று போகாத ரூமில் வச்சுட்டிங்கன்னா பழுத்துடும். இப்போ நான் குண்டு மாங்காய் தனியாக, நீட்டு மாங்காய் தனியாக பழுக்க வச்சாச்சு. இப்போ ஒரு 3 days முடிஞ்சிருக்கு. 3 days கழித்து நம்ம இந்த ரூமுக்கு பார்க்கலாம். இப்போ 3 days ஆயிடுச்சு. நான் இப்போ இந்த ரூமுக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், கலரெல்லாம் நல்லா எல்லோயிஷாக மாறி இருக்கு. இப்போ இந்த ரூமில் நல்லா லைட் சரியாக இல்லாதனால உங்களுக்கு தெரியல. நான் வெளியே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த வெக்கையிலேருந்து அமைக்கி பார்த்து எது ரொம்ப நிறைய பழுத்திருக்கோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மீடியமாக பழுக்கிறத மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னொரு நாள் பழுத்துடும். இப்போ இது நம்ம பழுத்தது மட்டும் எடுத்துகிட்டோம், குண்டு பழம். இப்போ நீட்டு பழத்தை பார்க்கலாம். எல்லாமே நல்லா கை விட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். எது பழுத்திருக்கோ அது மட்டும் எடுக்கணும். இப்போ இது மீடியமாக பழுத்திருக்கு. இதுவும் பழுத்திருக்கு. எது பழுக்கலையோ நீங்கள் எடுக்க வேண்டாம், அதுக்குள்ளவே விட்டுருங்க. மறுபடியும் நம்ம வெக்கைல் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு 2-3 days நல்லா பழுத்து வந்துடும். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே பழுக்க வச்சு சாப்பிட்லாம். இப்போ பழ ரேட்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு மீடியம் இந்த முதிர்ச்சி அடைஞ்ச காய்களை வாங்கிட்டு நம்ம வீட்டிலே பழுக்க வச்சு கூட பழத்தை சாப்பிட்லாம். மாம்பழம், வாழைப்பழம், சீத்தாப்பழி பழம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இப்போ மாங்காய் சீசன். நம்ம இப்போ மாம்பழம் நிறைய சாப்பிட்லாம்.
சீசன் பழத்துங்கள எந்த சீசன் பழமோ அந்த சீசன் பழத்தை நம்ம நல்லா சூப்பராக சாப்பிட்லாம். பலாப்பழம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கல் போட்டு பழுக்க வைக்கலாம். இப்போ நான் நமக்கு தேவையான அளவுக்கு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணியில் கழுவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து கொஞ்சம் ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது. என்னோடய டைம் பாஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. சூப்பராக காற்று சில்லுன்னு வரும், குருவியெல்லாம் கத்துறது பார்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ரீ பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. இப்போ மாம்பழத்தெல்லாம் நான் நல்லா கழுவிட்டேன். இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேஸ் தான் அது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இந்த சைடு தோப்பு இருக்குது. நல்லா ஃப்ரீ பிளேஸாக இருக்குது. நல்லா காற்று வந்து சில்லுன்னு வரும். இங்கே தான் நான் உட்காருவேன். மத்தியான டைமில் கூட கரண்டெல்லாம் இல்லாத டைமில் நான் இங்கே தான் வந்து உட்காருவேன். ரொம்ப சூப்பராக சில்லுன்னு காற்றடிக்கும். இப்போ நான் மாம்பழத்தை கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கு. நம்ம சொல்லப்போனால் நேச்சுரலாக பழுத்த பழத்தான் சாப்பிட்ணும். நம்ம இப்போது இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து கெமிக்கல் போட்டு எல்லாத்தையும் பழுக்க வைக்கிறாங்க. அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி தான் பழுக்க வச்சு சாப்பிட்ணும். நல்லா ரெட்டாக பழுத்திருக்கு பழம். இப்போ குண்டு பழம்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நீட்டு பழம், அதுவும் பாருங்கள், நீட்டு பழமும் நல்லா பழுத்திருக்கு. ஒட்டு மாங்காய், பெங்களூரா. இப்போ எல்லா பழத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இன்னும் ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. இதையும் கட் பண்ணிவிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சொல்லவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மாம்பழம் நிறைய சாப்பிட்றேன். எந்த சீசனில் வருதோ அந்த சீசன் பழத்தை நம்ம சாப்பிட்ணும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எந்தெந்த சீசனுக்கு வருதோ அந்த பழத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் வாங்கி இந்த மாதிரி பழுக்க வச்சு சாப்பிடுங்க. பழ ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்ம காயாக வாங்கினோம்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாங்கி இந்த மாதிரி சப்போஸ் உங்ககிட்ட வைக்கல் இல்லைனா கூட நீங்கள் வந்து வெறும் மூட்டையில் கூட போட்டு காற்று போகாது ரூமில் வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2-3 டேஸில் நல்லா சூப்பராக பழுத்து வந்துடும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் கெடுதல் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பழுக்க வைக்கிற மெத்தட் இருந்தால் எனக்கு சொல்லித்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.